இதில் செல்வத்துக்கிட்ட பற்றி சொல்லணும்னா பப்ளிக்கு எப்போதுமே ஒரு நியூசன்ஸாக இருக்க மாட்டார். இன்னொரு படத்தில் கூட சொல்லியிருப்பார் ஒரு டைரக்டர், விரோதக்கார குடும்பத்தோட இருந்தான்னா அப்போது ஃபேமிலி விட்டுணும். மாலைக்கண் செல்வம் ஒரு ரப்பர் செருப்பு மட்டும்தான் அணிவக்கூடிய நபர். ஒரு சாதாரண ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குற நேவி ப்ளூ பெயிண்டருக்கெலாம் கொடுப்பாங்களே அந்த மாதிரி பேண்ட்டு, ஒரு வெள்ளை சட்டை, காக்கி பேண்ட்டு, வெள்ளை சட்டை, அரக்கை சட்டை இப்படி போட்டுக்கிட்டு ஒரு ஏதோ பைக்கில் சுற்றுறவர் தான். அவர்கிட்ட கார்கள்லாம் கிடையாது. இப்படியே இருந்து அப்போது இவரை வச்சு யாரோ ஒருத்தர் பலன் அடைகிறாங்கன்னும் போது இவருக்குன்னு ஒரு பெரிய டீம். அந்த காசிமா நகர் அங்கே இருந்த ஒரு கோயில் திருவிழா நடத்துறது, அந்த கோயிலுக்கு காப்பு கட்டிக்கிறது, அங்கே மஞ்ச வேஷ்டி கட்டிட்டு தீமிதி பண்ணுறது, அந்த ஆடி மாதம் கூழ் ஊற்றுறது, பெரிய பெரிய ஆளுங்களை கூப்பிட்டு வந்து கச்சேரி நடத்துறது. அப்படின்னும் போது இவர் கை காசை போட்டதில்லை. நீங்களும் நானோ போய் கேட்டிங்கன்னா 500 ரூபா தருவான். எங்கள் கோயில் திருவிழாவுக்கு டொனேஷன் கொடுங்கன்னா 500 ரூபா கொடுப்போம். செல்வம் போய் கேட்டார்னா 5000 ரூபாய் தருவான். இப்போ நம்மளுக்கு செல்வாக்கும் நிறையா வித்தியாசம். அந்த மாதிரி நிறையா காசை வாங்கிட்டு வந்து ஊர் திருவிழாவை பெருசாக பண்ணுறது, இப்படியே ஊர் திருவிழா பயங்கர ஆன்மீகவாதியாக இருக்கிறது. இதில் செல்வத்துக்கிட்ட பற்றி சொல்லணும்னா பப்ளிக்கு எப்போதுமே ஒரு நியூசன்ஸாக இருக்க மாட்டார். இன்னொரு படத்தில் கூட சொல்லியிருப்பார் ஒரு டைரக்டர், பப்ளிக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்குடா, இது வந்து செல்வம்ன்ற கேரக்டர் தான். செல்வத்தோட என்னன்னு கேட்டால் செல்வத்துக்கு போர்டு விளாட்றது மட்டும்தான் வேலையே. அவர் இறப்புக்கு முன்னாடி 2வது குடும்பத்தில் தான் அவருக்கு வந்து அட்டாச்மெண்ட்டாக இருந்தார். காரணம் என்னென்னா, முதல் குடும்பம் நம்மளால எந்த அச்சுறுத்தலும் ஆயிடக்கூடாது, அவங்களுக்காக தான் நம்ம திருந்துறோம் அப்படின்னு திருந்திட்டு நம்ம போய் அவங்க கூட இருந்தால் பசங்களோட எதிர்காலம் பாதிக்குமேன்றதுனால தான் அவர் ஒதுங்கி வந்தது. நிறைய பேர் அதை புரியுதில்லை.